பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்க போர் அடிக்குது வாமான்னு உயிரை வாங்குச்சுங்க. நான் யதார்த்தமாக ரோட்டில் விளையாட வாங்கன்னு தான் கூப்பிட்டேன். பார்த்தா என் பொண்ணு சாலு பைக் சாவிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டா. அவள் எடுத்ததை பார்த்தோன்னா இவருக்கு ஒரே குசி. ரக்ஷனுக்கு எப்படின்னா பைக்கில் இப்படி ஜாலியாக ஃபுல் பண்ணிட்டு எங்கே கூட்டிகிட்டு ஊர் சுற்றினாலும் ஹாப்பியாக இருப்பான். பைக்லேயே தூங்காமல் ஹாப்பியாக இருப்பான். அவனுக்கு பைக்குனா போதும். பைக்கு காரு ஆட்டோன்னா அவர் ரொம்ப பல்ல காட்டும். சரி ஓகே, நானும் பைக் எடுத்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எடுத்தேன். நல்ல பாப்பா ஸ்கூலில் விடுறதுக்கு. அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு எங்கேயுமே போல, வீட்டுக்குள்ளேயே கதவை சத்திக்கிட்டே தான் இருக்குமா. சரி பிள்ளைங்களை கூப்பிட்டு அப்படியே வெளியே போவோன்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே கடை போயிட்டு பைக்கில் போகிற அளவுக்குலாம் கடை இல்லை. சரி ரக்ஷனுக்காக அந்த பைக்கில் ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பைக் எடுத்துகிட்டு நிமிஷம் பைக் ஓட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் எடுத்து பழகிட்டு தெரிஞ்சா, நீ உனக்கு வயசு இருக்குது ஃபஸ்ட்டு இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை இறக்கி பைக்கில் கூப்பிட்டு போயிட்டு காளான் கடைக்கு போனோம். காளான் கடைக்கு போயிட்டு இதுதான் எங்கள் ஏரியா. எங்கள் ஏரியா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப நான் அதான் சொல்லுவேன், சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கேன். அதனால தான் ரெண்ட்டு கூட நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்தா ஒத்தி, இந்த கணக்கில் லீஸு சொல்லுவாங்க இந்த ஊரில். இதெல்லாம் இங்கெல்லாம் ரொம்ப கூட. ஆனால் நம்ம ரக்ஷனுக்காக நல்லா பெரிய வீடாக பிடிக்கணும், பெருசாக இருக்கணும், அவன் விஸ்தாரமாக விளையாடணும், வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன சைக்கிள் ஓட்டணும், நல்லா புள்ள ஃப்ரீடமாக விளையாடணும்னு ஆசைப்படுவேன். அது சென்னையை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் போனால் தான் நமக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இங்கே ரொம்ப சின்ன வீடே 10,000 12,000 ஒத்திக்கு, லீஸுக்குன்னு பார்த்தா 10 லட்சம் அப்படிலாம் சொல்லுவாங்களா. சரி பார்க்கலாம். ஆனால் என்னால் நான் மதுரையில் பிறந்து வளர்ந்ததும் சிட்டியாக தெப்பக்குளத்துக்குள்ளேருந்தே பழகிட்டோமா. இங்கே சென்னையில் 12 வருஷம் போதும், இதுவும் ரொம்ப சிட்டிக்குள்ளேருந்தே பழகிட்டேன். தடிக்கு விழுந்தா ஹாஸ்பிட்டல், எங்கள் ஏரியாவை சுற்றி பார்த்திங்கன்னா 40-50 மண்டபம் இருக்கும், ஹாஸ்பிட்டல் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. 2 மணிக்கு வந்தால் கூட எல்லாமே இருக்கும் நைட்டு. ஸோ அப்படியே பழகிட்டேன். ஆனாலும் குழந்தைங்களுக்காக அவுட்ரு பக்கம் போகணும்னு சொல்லிட்டு நான் வாடகைக்கெலாம் பார்த்துருக்கேன், வாடகை கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ஏரியாவை பார்த்துட்டு 6 மணி ஆனால் கொஞ்சம் அவுட்ருலாம் ஈவினிங் கப்சுப்புன்னு ஆயிரும்ல அமைதியாக, அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஐயோ நம்ம தனியாக இருக்கோமே, அனாதையாக இருக்கோமே அப்படின்னு ஃபீல் வந்துடுமா. கொடுத்த அட்வான்ஸ் எல்லாம் நான் ரிட்டன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிட்டிக்குள்ளேருந்தே பழகிட்டேன். ஸோ மாற்றிக்க ட்ரை பண்ணணும், மாற்றிக்குவோம். காளான் சாப்பிட்டு முடிச்சாச்சு.